ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த காமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னைக்கு நாம வெண்பொங்கல் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொட்சு பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இது ஒரே வீடியோவாக இல்லாமல் 2 வீடியோவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பொங்கலுக்கு ஒரு வீடியோவும் கொட்சுக்கு ஒரு வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். ரெண்டுத்தையுமே மறக்காமல் பாருங்கள். ரெண்டும் சேர்த்து பண்ணுறதுக்கே ஒரு 20-25 நிமிஷம் மேலே எடுக்காது. ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை படிப்படியாக பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 6 பேருக்கு: பயத்தம்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 2, மிளகாய் 8, மஞ்சப்பொடி, உப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. தேவைக்கேற்றப்பில் நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொட்சு பண்ணோன்னா 2 கத்திரிக்காய் இதோட நறுக்கி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பயத்தம்பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சப்பொடியும் எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை சூடு பண்ணுங்கள். இதை சூடு பண்ணச்சேயே நம்ம பொங்கலையும் உங்களுக்கு அட் அ டைமில் நான் இங்கே பண்ணி காட்டுறேன். இப்போது 3 தக்காளி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம், மிளகாலாம் இந்த அளவுக்கு நீங்கள் சரியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் கடுகு, உளுத்தம்பருப்பை கொஞ்சம் எண்ணெயை போட்டு தாளிங்க. தாளித்ததுக்கப்புறம் இதுலேயே அந்த வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. மெதுவாக வதங்கட்டும். தக்காளியை சேர்க்காதீங்க. இப்போது உங்களுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துருங்க. இது வதங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வாணலியில் தக்காளியும் சேர்த்துருங்க. தீயை கம்மியாகவே வைங்க. மொத்தமாக வதங்கட்டும். வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்து விடுங்க. இப்போ நம்ம சூடு பண்ணிகிட்ருக்க பயத்தம்பருப்பும் நல்ல கொதி வந்திருக்கும். இந்நேரம் அது நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது அதை எடுத்து இந்த வாணலியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. தீ கம்மியாகவே இருக்கட்டும். இந்த கொட்சோட பதம் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்கங்க. இப்போ உங்கள் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சுட சுட சுவையான கொட்சு தயார். பொங்கல் மற்றும் சைட் டிஷ் கொட்சுக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.